கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம குடும்ப நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஃபேமிலி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாள் வேதாகம குடும்பங்கள் நிகழ்ச்சியிலே பிறவிக்கூடனை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். பிறவிக்கூடனின் குடும்பம், த ஃபேமிலி ஆஃப் பார்ன் பிளைண்ட். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் பாதையிலே அநேக குறைபாடு உள்ளவர்களை சந்தித்தார். அந்த குறைபாடுகளிலிருந்து அவர்களை விடுதலை செய்தார் என்று நாம் சுவிசேஷ புத்தகத்தின் வாயிலாக அறிந்து கொள்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். எனவே குறைபாடு உள்ளவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். இங்கே அவர் போய்கொண்டிருக்கும் போது ஒரு பிறவிக்குருடனை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 2-3 வசனங்களிலே, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். இன்றைக்கு குறைபாடோடு கூட பிறந்துவிட்டால் பெற்றோர்கள் செய்த பாவம் அல்லது அவன் செய்த பாவம் என்று அநேக காரியங்களை சொல்லி அடுக்கிக் கொண்டே போவார்கள். அன்பானவர்களே, இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல என்று ஆண்டவர் இயேசு குறிப்பிடுகிறார். தேவனுடைய நாமம் மகிமைக்காக இவன் இவ்விதமாக பிறந்தான். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இவ்விதமாக பிறந்தான். இன்றைக்கு குறைபாடோடு பிறக்கக்கூடியவர்களை பார்த்து அவர்கள் பாவத்தினாலே அப்படி பிறந்திருக்கிறார்கள் என்று நாம் ஒருபோதும் சொல்லக்கூடாது. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார், இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்திலே வெளிப்படும் பொருட்டாக இப்படி பிறந்திருக்கின்றான். அங்கே என்ன நடந்தது? யோவான் 9வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேர் உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வையடைந்தவனாய் திரும்பி வந்தான். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து
ஒரு மாபெரும் அற்புதத்தை அவர் செய்கிறார். சற்று வித்தியாசமாக இந்த இடத்திலே அவர் செய்கிறார். தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறு உண்டாக்குகின்றார். ஆதியிலே மனிதனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதை போல சேரினாலே அங்கே உமிழ்ந்து அந்த சேர் உண்டாக்குகிறார். அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசுகிறார். இப்பொழுது சொல்லுகிறார், நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அந்த இடத்திலே தானே அவர் அவனை சுகமாக்கியிருக்க கூடும். ஆனால் சீலோவாம் குளத்திற்கு அனுப்புகிறார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம். அங்கே அனுப்புகிறார். அவன் விசுவாசத்தோடு அங்கே கடந்து செல்ல வேண்டும். ஏன் ஆண்டவரே நான் அங்கே போக வேண்டும்? நீர் உடைய வல்லமையுள்ள கரத்தினாலே என்னை இங்கே சுகமாக்கும் என்று அவன் கேட்கவில்லை. ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அவன் அப்படியே கீழ்ப்படிந்தவனாக சீலோவாம் குளத்திற்கு கழுவும்படியாக கடந்து சென்றான். அன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். நாம் மறுத்து பேசக்கூடாது. அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் முதலாவது செய்து முடிக்க வேண்டும். நாம் செய்து கொண்டிருக்கின்றோமா? பரிசுத்த வேதாகமத்திலே அநேக உபதேசங்களை நாம் பார்க்கின்றோம். அந்த உபதேசம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நம்மை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த உபதேச சத்தியத்திற்கு நாம் உடனே கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். இரண்டாவது, இவனுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது மற்றவர்கள் கேட்கிறார்கள், உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்று கேட்டார்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்போது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். So I went, I washed and received the sight. அன்பானவர்களே, கழுவி நான் பார்வையடைந்தேன் என்று அவன் சொல்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு உடனே அவன் கீழ்ப்படிந்தான். அந்த விதமாக சீலோவாம் குளத்திலே போய் கழுவினான். அவனுடைய கண்கள் தெரிய ஆரம்பித்தது. இதைத்தான் ஜனங்களிடத்திலே சொல்ல ஆரம்பித்தான். ஜனங்கள் மிகவும் ஆச்சரியப்படுகிறார்கள். இவன் பிறந்தது முதலாக குருடன் அல்லவா? இவனுக்கு எப்படி இந்த பார்வை வந்தது? அவன் தெளிவாக சொல்கிறான், இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசினார். இயேசுவின் நாமத்தை அவன் அறிக்கையிடுகின்றான். அவன் பயப்படவில்லை. தன்னை குணமாக்கினவர் இயேசு என்பதை அவன் அறிக்கை செய்கிறான். அன்பானவர்களே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவர் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் நீங்கள் வருவீர்கள் என்றால் அவர் உங்களை சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் சுகத்தை தேடி அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார்கள். மருத்துவத்திற்காக அநேக செலவுகளை செய்கிறார்கள். பரம வைத்தியராகிய இயேசுவின் இடத்திலே நீங்கள் செல்வீர்கள் என்றால் அவர் இன்றும் உங்களை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். பரிசேயர்கள் அடுத்ததாக வந்தார்கள். அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினாலே அவர் பாவியான ஒரு மனுஷன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். யோவான் 9வது அதிகாரம் வசனங்கள் 14-16 முடிய, இயேசு சேர் உண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஓய்வு நாளிலே யூதர்கள் யாதொரு வேலையுமே செய்ய மாட்டார்கள், நன்மை கூட செய்ய மாட்டார்கள். ஆனால் இயேசு நன்மை செய்கிறது நியாயம் என்று சொல்லுகிறார். அவனை சுகமாக்கின நாள் ஓய்வு நாளாக இருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வையடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன்,
அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கின்றேன் என்றார். அப்பொழுது பரிசேயரை சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கை கொள்ளாததினால் அவன் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. நலமான காரியங்களை செய்தால் கூட ஜனங்கள் விட்டு விடுவதாக இல்லை. அவர் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள். அவர் ஒரு பாவியான மனுஷன், ஓய்வு நாளை கை கொள்ளாதவர் என்று சொல்கிறார்கள். மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு பாவியான மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்ய முடியும் என்று சொல்லுகிறார்கள். இதனாலே அவர்களுக்குள்ளாக பிரிவினை உண்டாகிறது. இக்காலகட்டத்திலும் கூட சிலர் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். காரணம், இயேசு ஒரு மத போதகர் என்று அவர்கள் பார்க்கிறார்கள். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன், தேவ சமூகத்திலிருந்து வந்த தேவகுமாரன், அவருடைய வார்த்தைக்கு இந்த பூமியில ஜீவிக்கிறதான யாவருமே கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். அதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் பாவிகளை ரட்சிக்க வந்தார். ஆனால் யூத ஜனங்களோ, அவர் பாவியான ஒரு மனுஷன், ஓய்வு நாளை கை கொள்ளாதவர் என்று பரிசேயர் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 9வது அதிகாரம் 17வது வசனம், மறுபடியும் அவர்கள் குருடனை நோக்கி, உன் கண்களை திறந்தானே, அவனை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்றார்கள். அதற்கு அவன், அவர் தீர்க்கதரிசி என்றான். அவனை விட்டுவிடுவதாக இல்லை. மறுபடியும் உன்னை சுகமாக்கினார் அல்லவா, கண்களை திறந்தாரே, அவரை குறித்து நீ என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறார்கள். அவன் தனக்கு தெரிந்த ஒரு பதிலை அப்பொழுது சொன்னான். தீர்க்கதரிசி என்று காண்கிறேன் என்று சொல்கிறான். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக அப்பொழுது அவன் புரிந்து கொண்டான். அன்பானவர்களே, சேர் உண்டாக்கி அவன் கண்கள் மேல் பூசினார். அதுவரைக்குமாக அவரை அவன் பார்க்கவில்லை. சீலோவாம் போய் குளத்திலே கழுவு என்றார். போய் கழுவினான், பார்வையடைந்தான். ஆனால் இயேசுவை இன்னும் காணவில்லை. இவர்கள் கேட்ட கேள்விக்கு அவன் சரியான ஒரு பதிலை சொல்லுகிறான். அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறான். அன்பானவர்களே, இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று அப்போஸ்தலர்கள் அறிந்து கொண்டார்கள். நீங்களும் நானும் பரிசுத்த வேதாமத்தின் துணை கொண்டு அவர் தேவனுடைய உன்னதமான குமாரன் என்று அறிந்து கொண்டு அவரை நாம் அறிக்கையிடுகிறோம். ஆனால் உலக ஜனங்கள் என்ன புரிந்து கொள்கிறார்கள்? அவர் ஒரு மத போதகர் என்று புரிந்து கொள்கிறார்கள். அப்போது இருந்த அநேகர் அவர் ஒரு தீர்க்கதரிசி என்று நினைத்தார்கள். ஏனென்றால் அவருக்கு முன்னாக யோவான் ஸ்நானகன் வந்தார். இப்படியாக தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு திருவளம் பெற்று கொண்டு வந்தார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. இப்பொழுது உன்னதமான தேவனுடைய குமாரன் பரத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். அதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். ஆனால் பரிசுத்த வேதாகத்தின் துணை கொண்டு அப்போஸ்தலர்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். மூன்றாவதாக, அவனுடைய தாய் தகப்பன் இடத்திலே போய் கேட்கலாம் என்று அங்கே கேட்கும்படியாக கடந்து செல்கிறார். அவருடைய தாய் தகப்பன் யூதருக்கு பயந்ததினாலே என்ன சொல்லுகிறார்கள்? யோவான் 9வது அதிகாரம் 18-19 வசனங்கள், அவன் குருடனாய் இருந்து பார்வையடைந்ததை யூதர்கள் நம்பாமல் பார்வையடைந்தவனுடைய தாய் தகப்பன்மாரை அழைப்பித்து அவர்களை நோக்கி, உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன்தானா? இவனால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். அன்பானவர்களே, அவன் நன்கு காண்கின்றான். ஆனால் அவர்களுக்கு நம்பிக்கை வரவில்லை. அந்த பார்வையடைந்த விதத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இயேசுவானவராலே இவன் பார்வையடையவில்லை என்று அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதனால தாய் தகப்பனிடத்தில் கேட்டால் உண்மை வெளியே வரும்.
அவன் உண்மையிலே பிறவியிலே கூடனாய் பிறந்தானா? இயேசுதான் அவனை சுகமாக்கினாரா? இப்பொழுது பெற்றோரை அழைத்து நாம் கேட்கலாம் என்று கேட்க ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, பெற்றோர்கள் என்ன சொல்லியிருக்க வேண்டும் இந்த இடத்திலே? ஆம், குருடனாய் பிறந்தான், இயேசுவினிடத்திலே கடந்து சென்றான், அற்புதமான ஆண்டவர் அவனை சுகமாக்கினார், எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அந்த பெற்றோரோ யூதருக்கு பயந்தார்கள். இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் உலக ஜனங்களை பார்த்து பயப்படுகிறதுனாலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மற்ற ஜனங்களை பார்க்கிறார்கள், மற்ற உறவுகளை பார்க்கிறார்கள். இந்த விதமாக இந்த பிறவிக்குடனுடைய பெற்றோர்கள் யூதருக்கு பயந்தார்கள். எனவே இயேசுவை அறிக்கையிட தயக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். யோவான் 9வது அதிகாரம் 22வது வசனம், அவனுடைய தாய் தகப்பன்மார் யூதருக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவன் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். யூதர்கள் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கி விடுவார்கள், ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி விடுவார்கள். இன்றைக்கு கூட அநேகர் ஏற்றுக்கொள்வதனாலே சங்கத்திலிருந்து விலக்கி விடுவார்கள், ஜாதியிலிருந்து விலக்கி விடுவார்கள். ஆக உன்னதமான தேவனுடைய குமாரனை ஏற்றுக்கொள்ளாதனாலே தயக்கம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள். அன்பானவர்களே, இது உலகத்திலே பிறந்த ஒரு செய்தி அல்ல, உன்னதமானவருடைய சமூகத்திலிருந்து வந்த செய்தி. எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்ம எல்லோரையும் நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக பிரவேசிக்க செய்வதற்காக அவர் தம்மே தியாக பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். இது உலகறிந்த ஒரு உண்மையான செய்தியாக இருக்கிறது. எந்த மூலையிலே நீங்கள் இருந்தாலும் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். ஏனென்றால் இது இறை செய்தியாக இருக்கிறது. இது மனுஷனுடைய ஒரு செய்தி அல்ல, இந்த உலக ராஜ்யத்தினுடைய செய்தி அல்ல, உன்னதமானவருடைய செய்தியாக இருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனை நன்மைகளை பெற்றாலும் நன்மைகளை பெற்றுக்கொண்டிருந்தார்களே தவிர அதற்கு நன்றி உள்ளவர்களாக இல்லை. 10 குஷ்டரோகிகள் சுகமானார்கள். ஒரே ஒருவன் மாத்திரம் நன்றி சொல்லும்படியாக திரும்பி வந்தான். ஆண்டவரே, நான் சுகமாகிவிட்டேன். மற்ற 9 பேர் எங்கே என்று கேட்டார். 9 பேரும் நன்றி இல்லாதவர்களாக போய்விட்டார்கள். அவர்கள் மாத்திரமல்ல, சுவிசேஷ புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது இயேசுவினாலே அநேகர் சுகமாக்கப்பட்டார்கள். எல்லோருமே நன்றி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? இல்லை. அப்படி இருந்திருப்பார்கள் என்றால் இயேசுவை சிலுவையிலே அறைய விடாதபடி அவர்கள் போராடி இருப்பார்கள். எங்களை சுகமாக்கினார், ஏன் அவரை அறைய வேண்டும் நீங்கள், அவர் என்ன குற்றம் செய்தார் என்று போராடி இருப்பார்கள். வனாந்தரத்திலே 5000க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அப்பத்தினாலே பூசிக்கப்பட்டார்கள். அப்படி இருக்கும்போது இயேசுவை சிலுவையிலே அறையும்படியாக கொண்டு செல்லும் போது எத்தனை 5000 பேர் இயேசுவை பின்தொடர்ந்திருக்க வேண்டும், அவரை சிலுவையிலே அறையக்கூடாது என்று? எல்லோருமே ஓடி ஒளிந்து விட்டார்கள். யூதர்களுக்கு பயந்தார்கள், சீசர்களும் ஓடிவிட்டார்கள். ஆக மனிதனுக்கு உயிர் பயம். எனவே இந்த பிறவிக்குடனுடைய பெற்றோர் யூதருக்கு பயந்ததினாலே அது எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டார். எப்படி பேதுரு எனக்கு தெரியாது என்று சொல்லி சத்தியம் பண்ண துவங்கினானோ அதே போல சொல்ல ஆரம்பித்தார்கள். 4வதாக நாம் பார்க்கும்போது யோவான் 9வது அதிகாரம் 26-27 வசனங்களிலே அந்த பிறவிக்குருடனை மீண்டுமாக கேட்கும்போது அவன் சொல்லுகிறான், அவருக்கு நீங்கள் சீசராக உங்களுக்கு மனதிருக்கிறதா என்று ஒரு போதனையை போடுகிறான். அவர்கள் மறுபடியும் அவனை நோக்கி, உனக்கு என்ன செய்தான், உன் கண்கள் எப்படி திறந்தான் என்றார்கள்.
அவன் பிரதி உத்தரமாக, முன்னமே உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் கேளாமல் போனீர்கள், மறுபடியும் கேட்க வேண்டியது என்ன? அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனதுண்டோ என்று சொல்ல ஆரம்பித்தான். யோவான் 9வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். உங்களுக்கு சீஷராக மனது இருக்கிறதா? நான் முன்னமே சொன்னேனே, நீங்க திரும்ப திரும்ப வந்து கேட்கிறீர்களே, ஒருவேளை நீங்கள் அவருக்கு சீஷராக உங்களுக்கு மனது இருக்கிறதா என்று கேட்க ஆரம்பித்தான். திரும்ப திரும்ப வந்து கேட்பதனாலே எந்த விதமான ஒரு போதனை என்று பார்த்தீர்களா? அவன் சோர்ந்து போகவே இல்லை. தன்னை சுகமாக்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. யார் கேட்டாலும் சரி, எங்கே போய் கேட்டாலும் சரி, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கேட்டாலும் சரி, நான் அவராலே சுகமாக்கப்பட்டேன், நான் அவராலே இப்பொழுது பார்வையடைகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு ஆண்டவர் எத்தனையோ நன்மை செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை நாம் சொன்னால் நேரம் போதாது. அவ்வளவு நன்மைகளை நாம் ஒவ்வொருவரும் பெற்றவர்களாகவே இருக்கிறோம். எனக்கு ஒரு நன்மை கூட ஆண்டவர் செய்யவில்லை என்று நீங்கள் ஒருபோதும் சொல்ல முடியாது. நாம் உயிரோடு இருப்பதே அவருடைய சுத்த கிருபை. ஆக எத்தனை பேர் நம்ம இடத்துல வந்து கேட்டாலும் நாம் சோர்ந்து போகாமல் ஆண்டவர் செய்த நன்மைகளை நாம் அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவனுடைய போதனை என்னவாக இருந்தது? பிறவிக்குருடனுடைய போதனை யோவான் 9வது அதிகாரம் 30 33 வசனங்கள். அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நீங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றார். அது மாத்திரமல்ல, பிறவிக்குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே. அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அவர் தேவனிடத்திலிருந்து வராதிருந்தால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியுமா? முடியாதே. அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது என்பதை அவர்களுக்கு அவன் போதிக்க ஆரம்பித்தான். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எந்த விதமாக இருக்கிறது? யோவான் 9:34 அவர்கள் அவனுக்கு பிரதி உத்தரமாக என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா? முழுவதும் பாவத்தில் பிறந்த நீ எங்களுக்கு போதிக்கிறாயே என்று சொல்லி அவனை புறம்பே தள்ளிவிட்டார்கள். 5வதாக நமக்கான பாடம் என்ன? வாட் இஸ் த லெசன் ஃபார் அஸ்? நமக்கான பாடம் என்று நாம் பார்க்கும்போது, காணாதவர்கள் காண்கிறார்கள். யோவான் 9வது அதிகாரம் 37 39 வசனங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ அவரை கண்டிருக்கிறாய், உன்னுடனே பேசுகிறவர் அவர்தான் என்றார். அந்த பிறவிக்குருடனை நோக்கி சொன்னார். உடனே அவன், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டான். அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். Jesus said, I came into this world for judgment, that those who don't see may see, and that those who see may become blind. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு இந்த உலகத்தில் வந்தேன் என்று சொல்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பற்றி கொண்டவர்களாக இருக்கின்றீர்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:27 நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கே அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே என வேதம் சொல்லுகிறது. காணாதவர்கள் கண்டு கொண்டார்கள், காண்கிறவர்கள் குருடராக போய் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பிதாவாகிய தேவன் நாம் எல்லோரும் கண்டுகொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். தடவியாகிலும் அவரை கண்டுகொள்ள வேண்டும். அவர் நம்மிலே ஒருவருக்கும் தூரமான தேவனே அல்ல, நம்மை நேசிக்கிற தேவன், நம்மோடு கூட
இருக்கிறவர் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 27வது சங்கீதம் 10வது வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். அந்த விதமாக இந்த பிறவிக்குருடனுடைய தாய் தகப்பன் அவனை கைவிட்டு விட்டார்கள். அவனை சுகமாக்கினது இயேசு என்பதை சொல்ல மறுதளித்து விட்டார்கள், கைவிட்டு விட்டார்கள். ஆனால் கைவிடாத இயேசு கிறிஸ்து அவன் பார்வையடையும்படியாக செய்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இந்த காரியத்தை செய்தார். வாழ்நாளெல்லாம் குறைபாடோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அவனை கர்த்தர் வெளிச்சத்தின் பாதையிலே வழிநடத்தினார். அவன் பார்வையடைந்து அநேருக்கு சாட்சியுள்ள ஒரு மனுஷனாக ஜீவித்தான். அது மாத்திரமல்ல, எத்தனை முறை அவனை திரும்ப திரும்ப கேட்டாலும் தான் பார்வையடைந்த விதத்தை சலிக்காமல் சொன்னான். நமக்கான பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் 3 காரியங்கள். காணாதவர்கள் காண்கிறார்கள், அதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தடவியாகிலும் நாம் அவரை கண்டுகொள்ளத்தக்கதாக நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமான தேவனே அல்ல. தாய் தகப்பன் கைவிட்டாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார். அந்த விதமாக கர்த்தர் இந்த பிறவிக்குருடனை சுகமாக்கி தம் பக்கமாக சேர்த்து கொண்டார். அன்பான சகோதரனே, சகோதரி, தொலைக்காட்சி நேயரே, நீங்கள் அவரை கண்டுகொள்ளுங்கள். கணக்கில்லா ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, பிறவிக்குருடன் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சுகமாக்கப்பட்டான் என்று நாங்கள் திருமறையிலே தியானம் செய்தோம். நாங்களும் ஒரு வகையிலே ஆவிக்குரிய குருடர்களாக இருக்கிறோம். உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாக சத்தியத்தை கற்றுக்கொண்டு வெளிச்சத்தின் பாதையிலே நாங்கள் வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக நடக்க நீர் எங்களை தெரிந்தெடுத்த தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அருமையான நேயர்கள் உம்மை கண்டுகொள்ளவும், உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்திலே அநேக நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும், உம்முடைய வலிமையுள்ள சத்தியத்தினாலே ஒவ்வொருவரையும் இடைக்கட்டி பாதுகாத்து கொண்டு வழிநடத்தியல்ல வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எங்களிடம் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் என்ற மாத இதழ் இருக்கிறது. வருட சந்தா ரூபாய் 50 செலுத்தி இந்த மாத இதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் இந்த மாத இதழ் மிக மிக பிரயோஜனமாக இருக்கும். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. அந்த புத்தகங்கள் வேண்டுமென்றால் ரூபாய் 300 செலுத்தி அந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள், அதே போல சகோதரிகள் எழுதின புத்தகங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது. எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ரூபாய் 300 செலுத்தி அவைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரே வழி என்ற தமால் வழி வேத பாடம் எங்களிடத்தில் இருக்கிறது. 6 பகுதிகளை கொண்ட அருமையான ஒரு வேத பாடம். ரூபாய் 100 செலுத்தி அவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.